பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 315 ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 315. 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர். 315 ஞானப்பாட்டு. நாற்பது நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர். ஏற்றிலே தோராய் மந்தமுமாக்கு தாராய் கல்லுமாக்கு பந்தாய் உமாய் போல நாங்களும் லோகத்தாய் வெறுக்கவும் உபவாசம் பண்ணவும் ஜெபிக்கவும் கற்பியும். சாத்தான் சீரியெதிர்க்கும் போதே தேகமாவியும் சோர்ந்திடாமல் காத்திடும் கூட்டம் சேவிக்கும் பாக்கியவான்கள் ஆகுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மிகுந்த இரக்கமும் அன்பும் உள்ள பராபரனே, பாவங்கள் பல புரிந்து குற்ற தீர்ப்புக்கு உரியவர்களாக இருக்கும் எங்களுக்கு தேவரி இறங்கி பாவ சிறையிலிருந்து எங்களை மீட்டு கொண்டு உம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள உம்முடைய ஒன்றான குமாரனை எங்களுக்காக பாடுகளும் மரணமடையும்படி ஒப்பு கொடுத்தி அவர் அடைந்த நிந்தையின் துன்பத்தை பற்றிய செய்தியை நாங்கள் தியானித்து பாவ உணர்ச்சினால் வருந்தவும் அவர் சம்பாதித்த மீட்பை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் அவருடைய உண்மையான அன்பு கொண்ட மக்களாக வாழவும் பரிசுத்தாவினை கொண்டு எங்கள் உள்ளத்தில் தூண்டுதல் அளித்த வேண்டும் என்று பணிந்த மனதோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் அது ஞான சங்கீதம் புத்தகம் 91வது சங்கீதம். சங்கீதங்கள் புத்தகம் 91வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்க உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். மீண்டுமாக நாம் கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக கீர்த்தனையில் 147வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை 147. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன்
சர்வ வளர நிலையில் தங்குவான். இது பரமஸ்லாக்கியமே. 147வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணுமாவார். சாத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் அகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முன்னை சேர்வோ. ஒரு வாரையும் கூடாரத்தையே அருகாமலை காத்திடுவார். ஒரு வாரையும் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார்.
உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தாப்புவித்தே மற்றும் ராட்சிப்பாரே ஆத்துமனே சரவர் என்னை தாப்புவித்தே மற்றும் ராட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். இன்வோ காவிட் என்று அழைக்கக்கூடிய ஒரு சந்தியின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். உன்னதமானவரே, மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருப்பார். கர்த்தரின் அடைக்கலம் என் கோட்டை, நான் நம்பிக்கை வைத்திருக்கிற என் கடவுள் என்று சொல்லுவேன். அவர் உன் வழிகளெல்லாம் உன்னை பாதுகாப்பார். அவர் உன்னை குறித்து தம் தூதருக்கு கட்டளாய் ஏடுவார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதைவன் கூடாரத்தாய் அணுகாது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துமாக அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனைப் போல கடவுளே பாவிகளாக எங்களுக்கு இறங்கியலும் என்று 48வது ஞான பாட்டின் மூலம் கெஞ்சி கேட்போம். வாருங்கள். மாசற்ற ஆட்டுக்குட்டி சிலுவையில் தொங்கி காடன் யாவும் செலுத்தி இரக்கத்தாலே பொங்கி பொல்லாப்பாய் சாவார் வென்றி போருக்காக சென்றே ஆழியார் மேலினார்கோ. மாசற்ற ஆட்டுக்குட்டி நீ சிலுவையில் தொங்கி காடன் யாவும் செலுத்தி இரக்கத்தாலே பொங்கி பொல்லாப்பாய் சாவார் வென்றி போலாருக்காக சென்றே
ஆட்டுக்குட்டி நீ சிலுவாயில் தொங்கி கடல் யாவும் செலுத்தி இரக்கத்தாலே பொங்கி பொல்லாப்பாய் சவால் வென்றே பொல்லாருக்காக சென்றீர். நீ சமாதானம் பராபர் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன விசுவாசம் கொள்ள எவனும் கெட்டெழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்து அருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 60 ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் காதியும் பங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மையார், தேவ ஆட்டுக்குட்டிதான். யார் நானே கண்மானாய், யாரே தேட நம்பிக்காய், கோற்றாத்தாய் சுமந்தோர் யார், தேவநேசம் தந்ததார், தேவ ஆட்டுக்குட்டிதான். ஏபிரான பலன் யார், ஆத்துமத்தின் சாரம் யார், யாரால் பாவி நீதிமான், யாரால் தேவ பிள்ளை நான், தேவ ஆட்டுக்குட்டியார். கஸ்தியில் சகாயர் யார், சாவின் சாவு எனக்கார், என்னை தூதர் கூட்டத்தில் சேர்ப்பதால் நான் சாகையில், தேவ ஆட்டுக்குட்டிதான். இயேசுதானே ஞானமே, அவரின் சங்கீதமே, நீங்களும் புகழுங்கள், அவராய் பின் செல்லுங்கள், தேவ ஆட்டுக்குட்டியே. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. தாவருமதாவியோடும் இருப்பார் ராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பராபரனே, உம்முடைய திருக்குமாரன் தமக்கு வந்த சோதனைகளை எதிர்த்து வெற்றி அடைந்தது போல நாங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பும் கொடிய எதிரியின் மீது வெற்றி பெற உமது வலது கரத்தை நீட்டி எங்களுக்கு உதவி செய்தல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஒரு சந்தியின் முதலாவது ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதியை வாசி கவனமாக கேட்போம். அது ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை நான் வாசிக்க கவனமாக கேட்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களுடைய கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களுடைய கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொட வேண்டாம் என்று சொன்னார் என்றாள்.
அப்போது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்போது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்போது இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்போது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தினுடைய கசியை புசித்தாயோ என்றாள். அதற்கு ஆதாம், என்னுடன் இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தினுடைய கனியை எனக்கு கொடுத்தால் நானும் புசித்தேன் என்றாள். அப்போது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றாள். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்போது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவள் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தினுடைய கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகையை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதான் தம் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவளுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தினுடைய கனியை பறித்து புசித்து என்றென்னைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவன் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் வைத்தார் என்பது. சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே தேவரே பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே பரிசுத்த, என்றென்றுமுள்ள கர்த்தரே பரிசுத்த, ஆமென். அந்தபடி இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய நிருப பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளில் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்போதே அனுக்கிரக காலம், இப்போதே இரட்சணை நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நீங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையினாலும் உபத்திரவத்தினாலும் நெருக்கத்தினாலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதுனாலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீத்திலும் நற்கீத்திலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாதிக்கிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்பட்டவர்கள் என்றால் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களாகிறவர்களாகவும் ஒற்றுமை இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமென்.
கர்த்தரின் அடைக்கலம் என் கோட்டை, நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் கடவுள் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடன் கண்ணிலிருந்து விடுவிப்பார். என் நீதியின் கடவுளே, நான் கூப்பிடும் போது எனக்கு மறுமொழி அருளோ. ஆமென், ஆமென். அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். மத்தேயு 4 முதல் 11 வசனங்கள். அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரத்யுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்போது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரக்கின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாளகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதுக்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராத இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையை அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்போது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, நான் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்பது. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களா நமது விசுவாசி அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் பயபக்தோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராமணனை வலது பெற்று விட்டார். அடுத்த ஜூன்லோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவான ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். அமருவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துக்கூடிய பிறந்த நாட்களுக்காக, திருமண நாட்களுக்காக, நன்மையான ஈவுகளுக்காக, சரீரத்தில் கொடுத்துக்கூடிய ஜீவன் சுகம் பலத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவதற்கு ஆதாரமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 245 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை ஜெப நிலையிலிருந்து நாம் பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 245. இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டில் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து மா தயவாய் நடத்திட்டு இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார். 245 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை பாடுவோம். மாட்டும் தேவா கேருவாய் ஆனேனாய் ரட்சித்து இக்காட்டிலும் என் ஜீவனாய் அன்பாய் பராமரித்து மாதாயமாய் நடத்திற்று இமாட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார். நேற்றும் இன்று என்று மாறாதிருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரமத்தகப்பனே, ஒருவராய் அநேக அதிசயங்கள் அற்புதம் செய்து வழி நடத்தக்கூடியவரே, விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களை பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான மக்கள் ஒவ்வொருவரும் அது கருத்தில் ஒப்பெடுக்கிறோம். ஆண்டவர் அன்னிதாமை திருமண நாட்களை காணக்கூடிய
ஆண்டவராகிய உமது பிள்ளைகளை ஆண்டவராக நீதாமே உமது கரத்தின் கீழாக அரவணைத்து ஆஸ்வதித்து, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவான் என்று சொல்லி அவளை வழிநடத்தமாக கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்திலே சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அது கருத்தில் ஒப்படுக்கிறோம். ஆண்டவராக நீதாமே உமது ஆஸ்வத்திரை கரம் அவர்கள் மீது இறங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஆனால் பெயர் சொல்ல வேண்டாம் என்று சொன்ன ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவராக உமது கிருபை அவருடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி பரிபூர்ணமான சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவராக நீதாமே அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றி ஔஷதமாக மாற்றி நீ ஆண்டவராக உமது ஆஸ்வத்திரை கரம் அவளோடு கூட இருக்க வேண்டுமா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆஸ்வத்திரை கரம் நிறைவாய் தங்கியிருந்து வழிநடத்தணுமா எங்களுக்காக பிதானிடத்திலே பரிந்து பேசக்கூடிய நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சம் கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வதி காப்பாராக. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியதாக அருளுரைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 207 ஞானப்பாட்டின் முதல் 3 சரணங்களை நாம் பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 207 1-2 சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 207 1-2 சரணங்கள். இயேசுவே, பேயின் சதிகளை பாரும், அது இருளின் பலத்துடனே வந்தனை எத்தி கெடுப்பதை நாடும், வெல்ல உதவும் என் இரட்சகரே, என்னை அச்சத்துரு எந்த வழியும் சல்லி அரித்து பாழாக தெரியும். முதல் 2 சரணத்தை நாம் பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். இயேசுவே, பேயின் சதிகளை பாரும், அது இருளின் பலத்துடனே வாதனையெத்தி கெடுப்பதை நாடும், வெல்ல உதவும் என் இரட்சகரே, சத்துரு எந்த வழியும் சல்லி அரித்து பாழாக்க தெரியும். இயேசுவே, பேயுடன் லோகமும் கூடும், துஷ்டமாய் நல்லது தந்திரமாய் வாந்தெடுதாத்துமா கோட்டாயை சூழும், வேலவுதவும் நீர் வல்லமாயாய் உமதாடியான காதரவாக மோசமானைத்தையும் நீ கோவீராக. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசி கவனமாக கேட்போம். அது மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்திற்கே வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியே. மத்தேயு 4வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரத்யுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார்.
அப்போது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பருக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாளகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளுடைய மகிமையை அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்போது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. மண்டலம் முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. மண்டலம் முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பிய தாரும் பரிசுத்த ஆவி, அந்தகாரத்தை நீக்கிவிடும், அந்தகாரத்தை நீக்கிவிடோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பரிசுத்தாவி நிரப்பியம்மை புது சக்தியை அனுப்பிடுமே. பேயின் சக்தி தகர்த்திடவே, நோயின் சாபமகற்றிடவே, பேயின் சக்தி தகர்த்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. வல்லமை தாரும் பெலனும் அருளும், வல்லமை தாரும் பெலனும் அருள் வரம் தந்தேம்மை அபிஷேகியோ, வரம் தந்தேம்மை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகாணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகாணிகள், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரி, திருப்தி பாடுத்தி அனுப்போ, திருப்தி பாடுத்தி அனுப்போ. பரிசுத்த ஆவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியலும். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்க நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான விசுவாசிகளே, தபசு காலத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, இன்வோகாவிட், கூப்பிட்டான் அப்படின்ற அதுக்கு பேர். இதுலேருந்து வந்தது தான் இன்விடேஷன், லட்டின் மொழி. கற்கள், இன்னைக்கு கல் தான் வாழ்க்கையிலே பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, திருச்சபையில் பிரச்சனை. ஒன்று, கல்லில் ஏன் என் பேர் போடலை
அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. இந்த சபைக்காக நான் எவ்வளோ செஞ்சேன், அதை பண்ணேன், நான் இந்த சபையில் இவ்வளோ பொறுப்பில் இருக்கிறேன், என் பேரை கல்லில் இல்லை. இது கட்டிடத்தில் வரக்கூடிய கல். மனுஷ உடம்புல கல், பித்தப்பையில கல், கிட்னியில் கல் என்று இதை கல். எங்கெல்லாம் கல் இருக்குதோ அந்த கல்லெல்லாம் பிரச்சனை தான். இன்னைக்கு இதே சம்பவத்தை தான் பார்க்குறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசித்தா, இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்த பிறகு ஆவியானவரால் பராந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்க அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ சோதனைக்காரன் பிசாசானவன் வந்து அங்க கல்லை பார்த்து, நீங்க ஏங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இதை பாருங்க, இந்த கல் இருக்கு பாருங்க, இந்த கல்லெல்லாம் அப்பமா ஆக்கி சாப்பிடுங்க. திருவள்ளூர் பக்கத்துல ஒரத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிழாங்காடு, ஒரத்தூர், அரக்கோணத்துக்கு முன்னாடி, அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரோட்லலாம் கல் கொட்டியிருப்பாங்க. கல் போட்டு தான் ரோடு போட்டிருப்பாங்க. எப்படி இருக்கும்னாக்கா, பன்னு இருக்குல்ல, பன்னு, பெரிய பெரிய பன்னு உருட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். வளவளன்னு இருக்கும். அப்படி பண்ணா அடுக்கி அதுக்கு மேலே மண்ணு போட்டு அந்த இடவெளியில் இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட கல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேதத்தில் ஏறத்தாழ 61 வகையான கற்கள் சொல்லப்படுகிறது. 61 வகையான கற்கள். அதுல முதல் கல் சோதனையின் கல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் முதல் 4 வசனத்துல, இயேசுக்கு 40 நாள் பசியா இருக்கும்போது அவருக்கு சோதனைக்காரன். இன்னைக்கு சாத்தான் நான் எதுல பலவீனமா இருக்கிறனோ அந்த பலவீனத்தை காட்டி தான் சாத்தான் என்ன சோதிப்பான். நம்முடைய கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முற்படுவோம். அதனால தான் பவுல் சொல்கிறார், மரணமோ வியாகுலமோ நிர்வாணமோ பசிதாகமோ இது எதுவுமே என் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லுவார். 2வது அவன் சொல்லுவது, வாசிக்கட்ட பகுதியில், நீ தேவனுடைய குமாரனானால் அந்தஸ்தை காட்டி ஸ்தானத்தை காட்டி அன்பை விட்டு பிரிக்க முற்படுவான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால். தானியேல் எழுதின புத்தகம் 5வது அதிகாரத்துல பெல்சாத்சார் சொல்லக்கூடிய ஒரு ராஜா கொள்ளை அடிச்சுட்டு போறாங்க. எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொள்ளடிச்சு போன பொன் பொருட்களை வைத்து அவனும் அவன் மனைவிகளும் அவன் மறுமனையாட்டிகளும் எல்லாரும் சேர்ந்து அந்த பரிசுத்த பாத்திரத்துல அவங்க குடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் கொலை செய்யப்படுறாங்க. நேபுகத்நேச்சார், தானியேல் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து அவன் சொல்றான், ரூஃப் கார்டன் அப்படின்னு சொல்றமே, இந்த ரூஃப் கார்டனை முதல் உருவாக்குனது இந்த நேபுகத்நேச்சார் தான். தொங்கும் தோட்டத்தை உருவாக்கி அதை பெருமை பாராட்டி, நான் உருவாக்கின பாபிலோன் அல்லவோ. எப்போ பெருமை தலைக்கு ஏறுதோ அன்னைக்கு அது அழிவு. அதனால சொல்லுவாங்க, எளிய உதாரணம் சொல்லுவாங்க, இந்த மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அது மேட்ச் பாக்ஸ்குள்ள மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு, தீக்குச்சிகள் இருக்கு. தீக்குச்சிக்கு இதில் முனையில் நல்லா மருந்து இருக்கு. அதே மருந்து தான் அந்த தீப்பெட்டினுடைய ஓரத்துலேயும் தடவி இருப்பாங்க. இப்போ இந்த தீக்குச்சிய இந்த தீப்பெட்டியினுடைய ஓரத்தில் தேய்க்கும் போது ரெண்டுமே எரியணும்ல. எப்போ இந்த தீக்குச்சி எரியுதோ அதை போல இந்த தீப்பெட்டி எரியணும்ல. தீப்பெட்டி எரிவதே இல்லை, தீக்குச்சி மட்டும்தான் எரியுது. ஏன்னு சொன்னா அதுக்கு தலகணம் அதிகம், அதனால எளிமையா எரிஞ்சு போகுதுன்னு சொல்லி விளையாட்டா சொல்லுவாங்க.
பெல்சாச்சாரும் நேபுகாத்நேச்சாரும், ஆமா நான் தான், நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்ன அந்த பெருமை அவளை அழித்தது. இயேசு மனுஷகுமாரன் இந்த அப்பங்களில் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்றார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு கோபம் வரும். என்ன கோபம் வரும்னா, எவனாவது பார்த்து நீ ஆம்பளையா, நீ உண்மையான ஆம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிக வார்த்தைகளை சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஆமா நான் ஆம்பளை, நான் மீச வச்ச ஆம்பளை, நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சண்டை போடுவாங்க. அதே மாதிரி தான் இவன் சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்லிட்டான், அதனால நான் என்ன நிரூபணம் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லலை. ஆனால் அவர் என்ன செய்தார்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் உபாகம புத்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை மேற்கோள் காட்டுகின்றார். வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களுக்கும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லும் போது கடவுளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையினால மன்னா பாளையத்தை நிரப்பினது. அந்த சோதனையுடைய கல்லை பிழைப்பூட்டக்கூடிய கல்லாக கிறிஸ்து மாற்றிக்கொண்டார். ஆண்டவர் மேஜிக் செஞ்சுக்கலாம், ஆனால் மேஜிக் செய்ய அவர் பிரியப்படலாம். அவர் என்னைக்குமே தனக்காக எந்த அற்புதத்தையும் அவர் செய்யவில்லை. அதே போல மரியாள் எந்த அற்புதத்தையும் தனக்காக செய்யன்னு சொல்லி கேட்டதே இல்லை. காணா ஒரு கல்யாணத்துல கூட அந்த குடும்பத்துக்காக கேட்கின்றார். 2வது காரியம், 2வது கல், எரியப்பட்ட கல். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7வது அதிகாரம் 58-59 வசனம். எரியப்பட்ட கல். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் எண்ணப்பட்ட வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்போது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவனை கல்லெறிந்தார்கள். எரியப்பட்ட கல், உபத்திரவத்தின் கல். ஸ்தேவான் உபத்திரவத்தை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கணும். எப்படிப்பட்ட உபத்திரமா இருந்தாலும் சரி, அது சரீரத்துல வந்தாலும் சரி, அது குடும்பத்துல வந்தாலும் சரி, அது வேலை ஸ்தலத்துல வந்தாலும் சரி, அது சமுதாயத்துல வந்தாலும் சரி, சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். ஆனா உபத்திரம் தர்றதெல்லாம் இயேசுவை காட்டி கொடுத்தது பரிசேயரோ மூப்பரோ வேத பாரகரோ அல்ல, கூட இருந்தவன் தான். இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியக்காரனுக்கு உபத்திரம் பண்றது யாருன்னா, எந்த பிற மதத்தில் கூட இருக்கிறவன் தான், கிறிஸ்தவன் தான். அதுவும் ஒரு ஊழியக்காரனா தான் இருப்பான். இந்த சூழ்நிலையில இந்த ஸ்தேவான் இந்த உபத்திரவத்தை சந்திக்கும் போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கின்றதுனால கல்லெறியறதுக்காக இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஒரு வாலிபன் எடுத்தால் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவன் தான் சவுல் எனப்பட்ட வாலிபன். அந்த சவுலை இவருடைய பொறுமை என்ன செய்கிறது சொன்னால் ஆதாயப்படுத்திக் கொள்கிறது. நீயும் அது போல பொறுமையோடு சந்திக்கும் போது அதன் மூலமாக தேவன் மற்றவர்களை சந்திக்க முடியும், உன் மூலமாக சந்திக்க முடியும். சாது சுந்தர் சிங்கை அப்படிதான் கர்த்தர் சந்தித்தார். சாது சுந்தர் சிங் மூலமாக அநேக சந்திக்கப்பட்டார்கள். டிஎல் மூடி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் உண்டு. அந்த ஊழியக்காரர் என்ன செய்வாராம், ஊழியம் செய்ய போனா அங்க ஒருத்தன் வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுவான். அப்படி உங்களுக்கு நடந்திருக்கா? எனக்கு நடந்திருக்கு. எப்ப போனாலும் எனக்கு பிரச்சனை பண்றதுக்குன்னு ஒருத்தன் வருவான். நான் உட்கார்ந்தாலும் சரி, நின்னாலும் சரி, ஏஞ்சாலும் சரி, பேசினாலும் சரி, நான் சொல்லுவேன் அவனை பார்த்து. மற்றவங்கிட்ட சொல்லும் போது, எனக்கு செக்யூரிட்டியா வந்தான், என்னுடைய பவுன்சரா வந்தான்,
அவன் என் கூடயே இருப்பான் பாருங்க, நான் என்னென்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிட்ட இருக்க மாட்டான், தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த சூழ்நிலையில் இந்த டிஎல் மூடிக்கு என்ன செஞ்சாருன்னா, ஒரு சின்ன பிட் வரும். எப்போதுமே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிட் பேப்பர் வரும். என்னென்னா சீக்கிரம் முடிச்சிருங்க, இதை விட்டுட்டீங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு. அது மாதிரி வரும்போது அந்த ஒரு பிட் பேப்பரில் என்னென்னா முட்டாள் அப்படி எழுதியிருந்தது. வாங்கி படித்தா டிஎல் மூடி படிச்சுட்டு என்ன சொன்னாருன்னு சொன்னால், எல்லாரும் கையெழுத்து லெட்ரு எழுதிட்டு கையெழுத்து போட மறந்துடுவாங்க. அதுக்கு இப்போ மொட்டை கடுதாசி ஒருத்தர் கையெழுத்து மட்டும் போட்டிருக்காரு, லெட்டரே எழுதலை அப்படின்னு சொன்னார். கையெழுத்து போட்ட பேப்பர் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு, முட்டாள்னு ஒரு பேப்பர் மட்டும்தான் வந்திருக்கு. அந்த மனுஷன் கூனி குறுகி அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே டிஎல் மூடிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு டிஎல் மூடிக்கோடு சேர்ந்து ஊழியம் செய்ததாக அவருடைய வரலாற்றில் படிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நடைபெறுவது என்ன? கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார். நம்ம சொல்றோம், நான் ஏசாமியா இருந்தா இதே மாதிரி தான் பண்ணியிருப்பேன், நான் இயேசு கிறிஸ்துவா இருந்தா. இயேசு கிறிஸ்துவுக்கு 3 சோதனைகள் நல்லா தெரியும். 1 கல், 2 ஒரு உப்பரிக்கை, 3 தாழ விழுந்து பணிந்து கொள்வர். இந்த 3 சோதனையும் உடல், உள்ளம், ஆவி, பாடி, மைண்ட், ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய 3 காரியத்திலும் சோதனை. உடல் என்ன? உடல் என்று சொல்லுவது பசியினுடைய சோதனை. உள்ளம் என்பது மைண்ட், உனக்கு பெரிய பதவி தரேன், நீங்க என்ன செய்யுங்க, என்ன அப்படியே தாழ பதிஞ்சுக்கு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன். ஸ்பிரிட், ஆவி, நீங்க தேவனுடைய குமாரன், நீங்க தாழ குதிங்க, உங்களை தேவதூதங்க தூக்கிக்குவாங்க. ஏன்னா வசனம்லாம் பொய்க்காது இல்ல. இப்படி உடல், உள்ளம், ஆவி என்று சொல்லக்கூடிய 3லும் இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்தது. அந்த சோதனையை அவர் வெற்றி பெறுகின்றார். உபத்திரவத்தின் கல்லை உபயோகப்படுத்திக் கொள்ள கல்லாக மாற்றிக்கொண்டார். சோதனையினுடைய கல்லை பிழைப்புட்டக்கூடிய கல்லாக, உபத்திரவத்தின் கல்லை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய கல்லாக. 3வது காரியம் அஸ்திபாரத்தின் கல். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் முடியாது. இன்னைக்கு ஃபவுண்டேஷன் அப்படின்றது சிறு பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து போடக்கூடிய அஸ்திபாரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மக்களை நம்ம மாற்ற முடியாது அவருடைய ஃபெய்த்தில். ஏன் சொன்னா, சின்ன வயதுலேருந்து ஊறி திளைத்து அஸ்திபாரம் இடுகின்றார்கள். அஸ்திபாரம் நமக்கு இல்லாது இருக்குமானால் நம்மில் பலவித சந்தேகங்கள் ஏற்பட்டு நாம் அதில் தவறி விடுகின்றோம். எகோபயாம் ரெகோபயாம் என்று சொல்லக்கூடிய 2 ராஜாக்களினுடைய புத்தகத்தில் சொல்லப்படக்கூடிய 2 ராஜாக்கள், ரெகோபயாம் எகோபயாம், கன்றுக்குட்டி செய்து வணங்குகின்றார்கள். அவரிடத்தில் அஸ்திபாரம் இல்லாது இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை அறிந்திருக்கின்றீர்கள். நீங்க உங்க அஸ்திபாரத்தை எங்க வச்சிருக்கீங்க? இயேசுவின் மேல வைத்திருந்தா நீங்க அசைக்கப்படுவதில்லை. சோதோம் கொமாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துல ஆபிரகாமுடைய சகோதரருடைய மகன் லோத்து இருந்த போதிலும் அந்த சோதோம் கொமாராவினுடைய பாவத்துக்கு அவனும் அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளும் ஈடுபடாமல் வாழ்ந்தார்களே, அதனால்தான் கர்த்தர் அவர்களை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? சோதனையில் விழுந்துட்டேங்க. எளிய உதாரணத்தை சொல்றேன். சுகர் பேஷண்ட் 400 இருக்கு,
எங்கேயாவது கல்யாணத்தில் ஐஸ்கிரீம் வச்சா முதல் ஆளாக போய் சாப்பிட்றது. டெம்டேஷன், அதன் மேலே வெற்றி பெற முடியல. எங்கேயாவது ஒரு முந்திரி கேக் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் முதல் ஆளாக சாப்பிட்றது. அப்புறம் எனக்கு சுகர் ஏறி போச்சு. அதனால தான் 2 லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 22:28. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. என் சோதனையில் நிலைத்திருந்தவர்கள் நீங்கள். மார்க் 8வது அதிகாரம் 33வது வசனம். அவர் திரும்ப தம்முடைய சீடரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்பாக போ சாத்தானே, நீ எனக்கு தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இன்னைக்கு அஸ்திபாரம் சரியா இருந்தா நீ அசைக்கப்படுவதில்லை. எத்தனை விதமான சோதனைகள் வந்தாலும், எத்தனை விதமான உபத்திரங்கள் வந்தாலும் அதை நீ உனக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்வாய். சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை. உன் வாழ்க்கையில சிலுவை இருந்துச்சுன்னு சொன்னா நீ சிம்மாசனத்தை நோக்கி பயணப்படுகிறாய் என்று சொல்லி அர்த்தம். முதல் கல் சோதனையின் கல், அப்பமாக சொல்லக்கூடிய கல். 2வது உபத்திரவின் கல், எரியப்பட்ட ஸ்தேவான் மீது எரியப்பட்ட கல். 3வது கல் அஸ்திபாரத்தினுடைய கல். 4வது கல் உயிர்த்தெழுந்த கல், உயிர்த்தெழுதலுக்கு பயன்பட்ட ஒரு கல். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1 வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். அந்த கல் அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. ஏன்? இன்னைக்கு மோடி மஸ்தான் வித்யாலாம் செய்வாங்கல்ல, ரோட்டு சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனுஷன் ஒரு கூடக்குள்ள வைப்பாங்க, கத்தி வச்செல்லாம் சுத்தமா குத்துவான். நான் பார்த்துருக்கேன். அப்புறம் பார்த்தா அதுக்கு அந்த கூடைய திறப்பான், கூட இருக்குலேருந்து இருக்க மாட்டான், அந்த சந்து மனையிலேருந்து வருவான். அதே போல இயேசு கிறிஸ்து வந்திருக்கலாமே, ஏன் வரல? வராததுக்கு என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து மோடி மஸ்தான் வேலை செய்ய பிரியப்படல. மூடி இருந்த கல்லை திறந்து அதற்குள்ளே இருந்து வெளிப்பட்ட ஒரு ஆண்டவர். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்களும் நானும் நம்பி இருக்க மாட்டோம். அது திறக்கப்பட்ட கல்லாக மாறியது. உன் வாழ்க்கையில உன் கல் மூடப்பட்டிருந்தா அது உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னா அது திறக்கப்பட வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்தா, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தனுடைய சகோதரியாக மாத்தால் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்போது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றாள். உன் ஜீவியத்துல கல் புரட்டப்படாமல் இருந்தால் உன் ஜீவியம் நாரும். நானும் உன் பெற்றோர், உன் நண்பர், உன் உற்றார் உறவினர் எல்லாரும் அந்த நாற்றத்தை அறிந்திருப்பார்கள். நான் சொல்றது பாடி ஸ்மெல் இல்ல, உன்னுடைய அந்தரங்க பாவங்கள். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 43வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்ட ஆண்டவர். ஏன் உரத்த சத்தமாய் கூப்பிடுறாரு? ஏன் மெலிசா கூப்பிட வேண்டியதானே? ஏன் என்று சொன்னா செவிடனுக்கு தான் சத்தமா சொல்லணும், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு மெதுசா சொல்லிதான் போதும். இதைதான் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் 1 ராஜாக்கள் புத்தகத்தில் எலியாவினிடத்துல கர்த்தர் அமர்ந்த மெல்லிய சத்தத்துல பேசினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல அமர்ந்த மெல்லிய சத்தத்துல பேசணுமா இல்ல உரத்த சத்தமாய் பேச வேண்டுமா? ஆண்டவருடைய சத்தம் கேட்க முடியாதபடி நீ தூரத்துல இருந்தான்னு சொன்னா நீ பாவத்தில் நிலைத்திருக்கின்றாய். நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னா உன் கல் புரட்டப்பட வேண்டும். ஒன்று சோதனையின் கல், ஒன்று உபத்திரவத்தின் கல், ஒன்று அஸ்திபாரத்தின் கல், ஒன்று உயிர்த்தெழுந்த கல். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கின்றேன். சாமுவேல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சரீரத்தில் சுகவீனமுற்று
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த மருத்துவமனையில் இருக்கும்போது தான் நமக்கு வாய்க்கு ருசியாக கேட்கும். பிரியாணியை முதல் கொண்டு சிக்கன் 65 வரைக்கும் எல்லாமே கேட்கும். இந்த சூழ்நிலையில் அவர் டாக்டர்கிட்ட பார்த்து, டாக்டர் எப்போ நான் வீட்டுக்கு போகலாம், நான் சாப்பிடணும், நான் எப்போ வீட்டுக்கு போகலாம், நான் எப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்போது டாக்டர் சொல்ல, நான் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், டாக்டர் சொன்னார், ஒரு நாள் காலையில் வந்து, இன்னைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். அவர் மனைவி உள்ள வந்த உடனே டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னார். இது சொன்னது காலைல ஒரு 10 மணிக்கு. என்ன நடக்குதுன்னு சொன்னா, 1 மணிக்குள்ள அவர் செத்து போறார். எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன நல்லா இருந்தாரு, டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம் கொடுக்குறாங்க, அவர் வீட்டுக்கு போகலான்னு சொல்றாங்க, எப்படி செத்தாரு? எப்படி செத்தாருன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம அந்த ரத்தம் ஒரு சின்ன கல்லாய், பிளட் கிளாட் என்று சொல்வார்கள், மாறி அது மூளைக்கு சென்று இதய துடிப்பை அது நிறுத்திவிட்டது. மரணம் அடைந்து விட்டார். ஒரு சிறிய கல் உன் வாழ்க்கையில பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தும். ஒரு சின்ன கல்லு தானே நினைக்காத. அந்த சின்ன கல் அது சோதனையுடைய கல்லாக இருக்கலாம், அது உபத்திரவத்தின் கல்லாக இருக்கலாம், அது அஸ்திவாரத்தின் கல்லாக இருக்கலாம், அது உயிர்த்தெழுந்த கல்லாக இருக்கலாம். இயேசு அதை புரட்டி போடுவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். கர்த்தருடைய கரங்களிலே உங்களை ஒப்படைங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இந்த கிருபையும் அது ஆஸ்வாதம் வழிநடத்தலும் பாதுகாப்போம். விசேஷமாக எத்தனை விதமான கற்களையும் நாங்கள் ஆண்டவராக இந்த திருநாமத்தின் நிமித்தமாக உயிர்த்தெழுந்த கல்லாக நீ புரட்டி போடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இந்த ஆஸ்வாதம் எங்களோட கூட தங்கியிருக்கிறோம். துதி ஸ்தோத்திரம் கண்ண மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆஸ்வாதம் வழி நடத்தலாம் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக, ஆமென். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மத்தேயுவினுடைய பார்வையிலே சிலுவை என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ரெமினிசரே என்று சொல்லக்கூடிய ரிமெம்பரன்ஸ், நினைவு கூறக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே ஆலய ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். காலை சரியாக 10 மணிக்கு ஆன்லைனில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக ஓய்வு நாள் பள்ளி நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை அதில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் உற்சாகப்படுத்துங்கள். அனைத்து காரியங்களையும் ஜெபசிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 206வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். ஞானப்பாட்டு எண் 206 முதல் 4 சரணங்கள். தேவ கிருபையை தேட நீ போராடி கொண்டிரு. ஆவிமானமின்றி ஏற நன்றாய் ஜாக்கிரதை பாடு. வாசல் மிகவும் இடுக்கம் தாழ்மையாகி உன் பாடு. ஜீவானின் வழி நெருக்கம் லோக நேசத்தை வீடு. சேவகத்தில் பின்வாங்காமல் ராஜ்யத்துக்குட்பாடு.
உழைத்தால் தளராமல் நின்று ஏகிக் கொண்டீரே. பக்தி முழு லோகத்துக்கும் உன்னை நீங்களாக்கவே பார்த்து கொள் பங்கிட்டிருக்கும் நேசம் சுவாமி கேட்றாதே. Jai Swami Omake Vivai Padai Kire Nirida Kanikaya Ye Etire Nanive Yen Magane One Jai Tam Nirikadanaiti Perengum Nisugapada Mataye Yengiri Apaniladai Dayawai Angigarikawa Nadadai கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை ஆஸ்வதிக்கூடியவர் உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவராக உமக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாமே இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆஸ்வதித்து வழிநடத்தணுமாய் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோகத்தினுடைய பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்டு அருமை ரட்சகரே பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவத்தலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்கள் போதகர்கள் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பசுத்தாவில் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், நாங்கள் எப்போதும் உண்மையான அன்பு உள்ளம் கொண்டவர்களாக உம்மை நேசிக்க எங்களுக்கு அருள் செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பசுத்தாவினால் அவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியிலே அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும் ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து கொண்டு வரும் அவர்களும் ஆசுவாத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தாலும் அநீதி என்று சொல்லக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த உதவி செய்தாலும், எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை ஆசுவத்திலும், முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்தாலும், எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியால் கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தாலும், பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து உம்மை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்கள் விலக்கி காத்தலும், பூமி எப்பொழுதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தொழுங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உங்களுடைய ஆசுவாதத்தினால் எங்களுடைய சந்ததியை அழைத்து ஓங்க உதவி செய்யணுமாய் எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தை இன்று தாரும், என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிற்பாற்றங்களை மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதும் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமையும் என்று நிற்கப்படுகிறே சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பார்
கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆமென், ஆமென். ஆமென். துதி பாடலாக 62 ஞானப்பாட்டை பாடுவோம். கூடி வந்த நாங்கள் ஏகமாக பாடுபட்ட உமக்கு உண்மையாயிருக்க பணிவாக வாக்களிப்போம் மீட்பரே. நீரே சுவாமி ஆமேன் என்று சொல்லும் எங்கள் வாக்கை அன்பாய் ஏற்றுக்கொள்ளும். சமாதானம் என்றைக்கும் அடியாருக்கு அருளும். 62 ஞானப்பாட்டு. கூடி வந்த நாங்கள் ஏகமாக பாடுபட்டவுமாக்கே உண்மையாயிருக்க அணிவாக வாக்களிப்போம் மீட்பரே. நீரே சுவாமி ஆமென் என்று சொல்லும் எங்கள் வாக்காயான் வாயேற்றுக்கொள்ளும். சமாதானம் என்றைக்கும் அடியாருக்கு ஜெபம் செய்வோம். உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி எங்கள் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவே, தேவரங்களை பாவ சிறையிலிருந்து மீட்டுக்கொள்ளும்படி சொல்லுக்கடங்காத துயரமும் வேதனைகளும் பாடுகளும் அடைந்து சிலுவை மரத்தில் மரணம் அடைந்தீர் என்பது உம்முடைய சீடர்கள் மூலமாக எங்களை வெளிப்படுத்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவர் எங்களுக்காக ரட்சிப்பு அருளும்படி எவ்வளவாய் துன்புற்றீர் என்பதை நான் நன்றியுள்ள சிந்தையோடு தியானிக்கவும் சொல்லுக்கடங்காத உம்முடைய பாடுகளுக்கு காரணமாயிருந்த எங்களுடைய பாவங்களை விட்டுவிட்டு நேர்மையாக நடக்கவும் பரிசுத்தாவை கொண்டு எங்களுக்கு உதவி செய்வமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமீன். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நாம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமீன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமீன். பிராமனுக்கு ஸ்தோத்திரம்.